எது மாதிரி இதுதான் இருக்கு, நம்ம தான் பார்க்கணும். இங்க ஆள்லாம் கிடையாது. எந்த மாதிரி இல்ல இது எடுக்குமா வேணாமல? இந்த பிங்க் கலர் எடுப்போம். நல்லா இருக்கு. இது அவனுக்கு சேருமா? நிக்கவே தர்சா கீழே இறக்கு, நிக்க வச்சு பார்ப்போம். சேராது, போனதுலேயே ரொம்ப டைட்டாக சேராது. இது ரித்துக்கு தான் கரெக்டாக இருக்கும். அப்போ இதே மாதிரி வேணா அது வச்சிருமா, அதை வச்சு ரித்துக்கு சேரும்ல அது. சரி, அதே மாதிரி கீழே இருக்கு பாரு. இது என்ன பண்ண? இது வச்சிரு ரித்துக்கு தர்சனுக்கு ஒன்று போல எடுக்கு. கீழே இருக்கு பாரு அம்மு. தர்சா இங்கே வா. இங்கே வாடா. முன்னாடி காட்டுமா தங்கம். இங்கே வா. வா அழகா இருக்கு. அப்ப காட்டுப்பா, சொல்லு யாருக்கு? இது வந்து ரித்துக்கு, இது ரெண்டு பேரனுக்கும் ஒண்ணு போல எடுக்காக. நல்லா இருக்குப்பா. ஓகேவாமா? இங்க அப்படிதான்ப்பா. இந்த மாதிரி எல்லாம் நீ இத பாரு, இதுல பாரு. இந்த மாதிரி இருக்கும். ஏய் நல்லா இருக்குடா. கீழே பாரு. ஒரு வயசுக்கா? இந்த பையனுக்கு, இந்த பையலுக்கு இதே மாதிரி மாடல் இருக்குமா? இல்லம்மா அது நல்லா இருக்கு. இந்த பையலுக்கு 5ஆம் நம்பர். ஓகே, அங்க 7 வச்சு அங்க போங்க. போ தர்ஷா போங்க. எது பாரு, மெரூனே பாரு. நீ இப்ப எடுத்த கலர் நல்லா இருக்கு. ஓகே பாத்துமா. இல்ல இது ரெண்டு ஒரே ரொம்ப பெருசு. இது ரெண்டுமே ஒரே சைஸ் தான்மா. இது 30 அட்டை எடுத்து புடிங்க. பைய வைடா. நல்ல மாடலா இருக்குல்ல. பிறந்த நாளுக்கு இருக்கணுமா? வாமா. இல்ல இது கரெக்ட்டா இருக்கும் உனக்கு. இது பெருசா தான் போடுறேன். அந்த போட்றதே பெருசு தான். திரும்படா அம்மாட்ட கட்டறேன். ஆஹா, முன்னாடி வச்சு காட்டுமா. ஹைட் ஓகே தான். இப்ப போட்டுக்கிற மாதிரி தான் இருக்கு. இங்க வாப்பா. இது ஓகேவா? இங்க வா. இத பாரு, இந்த Dress பாருப்பா. அது ஃபேனோட இருக்கு. அது ஃபேன் தனியா இருக்கு. அது எவ்வளவு? அப்புறம் 1500 அந்த வேஸ்ட். ஃபேன் பாரு, நல்லா இருக்குங்க. நல்லா இருக்கா? எடுங்க. அவனுக்கு எடுத்தாச்சு ஒரு வழியா தர்ஷனுக்கு Dress. இப்போ வந்து எங்க போறோம் லட்சு? இப்போ வந்து எங்க அப்பா அம்மாக்கு Dress எடுக்க போறோம். அத்தைக்கு வந்து கீழ கிரவுண்ட் ஃப்ளோர், அப்பாக்கு மேல. போச்சுடா தண்டை. ஓய் தர்ஷா, அம்மா பாருங்க. ஏய் வந்து எங்க அத்தை மாமாவுக்கு வந்து எங்க அப்பா அம்மா எடுத்து தர போறாங்க. ஓகே, எங்க அப்பா அம்மா வந்து பால் காட்சிக்கு வந்து எங்களுக்கு, எங்க அத்தை மாமாவுக்கு எல்லாத்துக்கும் எங்க அப்பா அம்மா தான் ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும். அதனால எங்க அப்பா அம்மா வந்து இப்போ அத்தைக்கு மாமாவுக்கு, இப்போ மாமாவுக்கு தான் ட்ரெஸ் பார்க்க வந்திருக்கோம். நம்ம பார்க்கலாமா? மாமாவுக்கு இந்த மாதிரி கோட் ஷூட் எடுத்து கொடுத்துருவோமா? எங்க அத்தை மாமாவுக்கு வந்து சூப்பரான இந்த ட்ரெஸ் பார்த்து வச்சிருக்கேன் நான். அது வந்து நான் நிச்சயதார்த்தத்துக்கு போட்ட ட்ரெஸ். ஓகே, இது வந்து ஸ்டோன் ஒர்க் வச்சிருக்கோனே நான் திறந்து பார்க்க இது. சரி, அது வந்து எனக்கு நிச்சயதார்த்தத்துக்கு போடுற ஷெர்வானியா, அது பேரு என்னாச்சு? ஒயிட் ஷர்ட். சட்டை காட்டுப்பா. அந்த தொப்பினா சூப்பர். ஓகே, ஏய் தம்பி எங்க இந்த சைஸ் பாட்டணுமா? எப்படி வேணுமா? பெரிய பாட்டா எடுக்கணும். பெரிய பாட்டா கோல்டன் கலர் பெரிய பாட்டா. கோல்டன் வேண்டாம், கோல்டன் வேண்டாம். அந்த மாதிரி நல்லா காட்டன்ல நல்லா கூடுனதா 8 முழம் வச்சியா? 8 முழமா? 8 முழம் எங்க இருக்குன்னு தெரியல.
அப்ப நீ எந்த பார்டர்ல வேஸ்ட் எடுக்கியோ கோல்டன் கலர் மட்டும் தான் நல்லா இருக்கும். ஆமாப்பா கோல்டு எடுப்பா. சரி ஓகே ஓகே ஓகே. வாடா டேய் இறங்குடா. என்ன ஸ்போர்ட்ஸ் குள்ள எங்கல இருக்கு? இதுதான் நினைக்கிறேன். இது என்ன 4th-ஆ? இங்க தான் ஸ்போர்ட்ஸ் ஐட்டமே இருக்கு. இந்த கார் தான் கேட்டான் லட்சி தர்சன். வேணுமாடா? படையா கம்படு தெரியல. சரி ரைட் வா. மம்மி நல்லா இருக்கா? டிசைன் ஓகேவா? நல்லா இருக்கு. ஓகே தான். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் தெரியுமா அப்படின்னு சொல்றாரு அவர். இன்னைக்கு வேற மாதிரி சொல்லிட்டாரு. இப்போ வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்து முடிச்சாச்சு. ஒரு வேளையா எல்லாமே ட்ரெஸ் எடுத்தாச்சு. இப்போ கிளம்பிட்டோம். சொல்லு கிளம்பு. பொம்மை வாங்கியாச்சு. ஆமா வீட்ல போய் நாங்க அன்பாக்ஸ் பண்ணுவோம். புள்ள வந்து புதுசா வாங்கி இருக்கான். ட்ரம்ஸ் வாங்கி இருக்காரு. அப்புறம் மீன் பிடிக்கிறது வீடியோல பார்த்துட்டு மீன் பிடிக்கிறது வாங்கி இருக்காரு ஐயா. ஆமா பர்த்டேக்கு தாத்தா எங்க தாத்தா ட்ரெஸ் எடுத்திருக்காங்க எல்லாருக்கும். பர்த்டேக்கு புது Dress அப்படி சொல்லு. பிறந்த நாளுக்கு புது Dress. அம்மா அப்பா வந்து பால் காட்சிக்கு புது Dress. சொல்லு சொல்லு. எனக்கு நிறைய வாங்கியிருக்கான்னு உன்னை நீ சொல்லு. சொல்லு. அம்மாக்கு எதுவுமே வாங்கல. அம்மா லூஸ் மாதிரி வந்துட்டா. அம்மாக்கு ஒண்ணும் வாங்கி தரல அப்பா. சொல்லு. அக்கா மட்டும் அப்பாவுக்கு மட்டும் எல்லாம் வாங்கியாச்சு. அப்பா என்ன ட்ரவுசர் ஒன்னு வாங்கினேன். அம்மா முதல் எடுத்தாரா அம்மாக்கு நிறைய இருக்குடா. சரி இப்போ வந்து ட்ரெஸ் எல்லாம் காமிச்சிருவோம் நம்ம நல்லா ஒரு வாட்டி கிளியராகவே. இதுதான் ரித்துக்குள்ள ட்ரெஸ். பால் காட்சிக்கு எங்கள் அப்பா எடுத்திருக்காரு. இந்த இருக்கு தர்ஷனுக்குள்ள பால் காட்சி ட்ரெஸ்ஸு. தர்ஷா எப்படி இருக்கு? இது உனக்கு, இது ரித்துக்கு. ஓகேவா? 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 இது வந்து இதை கழட்டிக்கலாம். இதை கழட்டி இதை மட்டும் குர்த்தா மட்டும் போட்டுக்கலாம். ஃபேண்டுமே 2 டைப் ஆஃப் கொடுத்துருக்காங்க. இந்தா ஆமாம் 2 ஃபேண்டு கொடுத்துருக்குறாங்க. கோட்டு போட்டால் இந்த ஃபேண்டு போட்டுக்கலாம்டா. கோட் இல்லாமல் இதை மட்டும் போட்டால் இந்த ஒயிட் ஃபேண்டு போட்டுக்கலாம். நல்லா இருக்குல்ல? ஸோ இது 2 கொடுத்துருக்காங்க. ரித்துக்கு இதில் போடுறது பெருசு இல்லை, போட்டால் எடுக்கணுமே, அதானே பண்ண முடியாது இவங்களை வச்சுக்கிட்டு. அடுத்து வந்து இது ரித்துக்காப்பா. இது ரித்துக்கு அப்பா எடுத்துருக்கு. என்னோட செலெக்ஷன்ஸ் எப்படி இருக்கு? இந்த கலர் ஃபேண்டு நல்லா இருக்கும் அவனுக்கு. இந்த மாதிரி இந்த என்னம்மா பிடிக்கும்மா? பிடிச்சிட்டியாம்மா? தர்ஷன் பர்த்டே ட்ரெஸ் வேண்டாம், அது பர்த்டேக்கு போடும்போது பார்த்துக்கோங்க. இது வந்து இது வந்து மாமாவுக்கு அப்பா எடுத்தது. இது சட்டை வெளியே எடுத்து பார்க்கவா? அப்படியே வைல பார்ப்போம் இது நல்லா இருக்கான்னு பார்ப்போம். நல்லா இருக்கு. இது வெள்ளை வேஷ்டிக்கு வெள்ளை சட்டை வெள்ளை வேஷ்டி எப்படி இருக்கு? ஏன்னா வெள்ளை சட்டை தான் மோஸ்ட்லி நிறைய கட்டுவாங்க. அத்தைக்குள்ள சாரியை நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோலேயே. முடிச்சு போடுங்க மாமா அந்த மேலே, அது காந்தம். இது ஆமாம் மேக்னெட். இது ஆல்ரெடி இந்த சாரி பார்த்துருப்பீங்க. ரெட் எடுப்போன்னு பார்த்தேன். இது ஒரு மாதிரி வீடியோலயே இருக்கு. கிவ் ஷட்டா பண்ணு. நீ இப்போ எப்படி என்னமோ பண்ணு. தர்ஷா அப்படி பண்ணு. என்ன டேக்கிட் வராத, வீடியோல வராத. அப்படின்னா என்ன 2னா? சரி இதுதான். ஐய கலைக்காத போட்டு. இதுதான் அத்தைக்கு எடுத்த சாரி. நல்லா இருக்கா எப்படின்னு சொல்லுங்க. எப்படி இருக்கு? ஒரு மாதிரி அரக்கு இல்லாம அந்த மாதிரி இந்த மாதிரி பிரைட்டான கலர் அத்தை கட்டி நான் பார்க்கல. ஃபுல்லா எல்லோ கிரீன், வேற என்ன கலர்? மஞ்சள் கலர், மஞ்சள், வெந்தயம், கலர் இந்த மாதிரி தான் கட்டுறாங்க அத்தை. ப்ளூ இருந்துச்சு, பட் நம்ம பால் காய்ச்சிக்குமே நம்மளும் ப்ளூ கலர் தான் எடுத்துருக்கோம்னு சொல்லி அப்பாட்ட எடுக்க வேண்டான்ட்டு இதை எடுக்க சொன்னேன். ஸோ இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா
பால் காட்சிக்கு வந்து எங்களுக்கு ட்ரெஸ் எடுத்துட்டாங்க. இப்போ அது என்னது, பால் காட்சிக்கு வந்து சம்மந்தார் வந்து எடுத்து கொடுக்கணும். கொண்டு வரான், எதுக்கு கொண்டு வரானே தெரியல. தைக்கிறதுக்கு தான் கொண்டு வந்தே முடியல. கொண்டு போனது. ஆமா, அதனால இது வந்து எங்களுக்கு வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டாங்க. ஒரு நிமிஷம் நான் பேசிட்டு இருக்கேன், அமைதியா இருங்க. எங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாச்சு. தர்ஷனுக்கு எடுக்கல, எடுப்போம்னு சொல்லி விட்டாச்சு. அவனுக்கு வெயிலுக்கு போடுற மாதிரி சூப்பராக எடுத்தாச்சு. காட்டனில் ரேட்டு தான் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது இந்த கடையில். ஆனால் நல்லா இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி உழைக்கும்னு நினைக்கேன். பார்ப்போம். அவனுக்கு எடுத்தாச்சு, அப்புறம் அத்தைக்கு மாமாவுக்கு எடுத்தாச்சு. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு எங்கள் வேலை. அப்புறம் தர்ஷனுக்குமே எங்கள் அப்பா பர்த்டேக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டாங்க. அதுவுமே இருக்குது. அது வந்து பர்த்டே அன்னைக்கு போடும்போது பார்த்துக்கலாம். அப்புறம் இன்னொன்று, ஆமாம், இது எங்கள் மம்மிக்கு சாரி. என்னோட செலக்ஷன் இது, நான் தான் செலக்ட் பண்ணேன். எப்படி இருக்கு? எப்படி இது வந்த சாரி எதுக்குன்னா, முத நாள் சீர் கொண்டு வரும்போது கெட்டுறதுக்கு ஒரு சேலை எங்க அம்மா எடுத்தா. ஒரு பூனம் சேலை எடுத்தா. 1340 ரூபா. இது வந்து காஞ்சிபுரம் சாரின்னு சொல்றாங்க. ஒரு பூனை சேலை எடுத்தா. எனக்கு அது பிடிக்கல. இந்த சாரி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. இந்த கலர் நிறைய எடுத்துருக்கேன். யாரு? நானா? எனக்கு நான் எப்பயுமே பிங்க் தான் எடுப்பேன், உனக்கு தெரியாதா? ஸோ இதான் பிளவுஸ்ன்னு நினைக்கேம்மா. இது இல்லை, இதான் பிளவுஸ். கொண்டா போட்டு பார்க்குறேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இந்த சாரி. இது வந்து முத நாள் எப்படி தர்சா நல்லா இருக்குல்ல? நைட் எப்படி இருக்கும் சீர் கொண்டு வர ஃபங்க்ஷனுக்கு? எங்க அம்மா ஒரு ரோஸ் கலர்ல எடுத்துச்சு. எப்படின்னா பூனம் சேலை. அது வந்து 1000 ரூபாய்க்கு 100 ரூபா கம்மியா. நல்லாவே இல்லை, கேவலமா இருந்துச்சு. அது எனக்கு பிடிக்கவே இல்லை. அந்த சேலையை நான் எப்படி கட்டுவேன்? அந்த சேலையை யோசிச்சு பாருங்க. ஸோ அதனால அந்த சேலை இப்போ அம்மாவுக்கு எந்த சேலை எடுத்தாலும் அந்த சேரீ நானும் கட்டிடுவேன். அதனால இந்த சேரீ வந்து எனக்கு நல்லா இருக்கும், எனக்கு பிடிச்ச கலர் இருந்துச்சு. இன்னொன்று வந்து சீர் கொண்டு வரும்போது இந்த சேரீ கட்டிட்டு வந்தா சூப்பராக இருக்கும், லைட்டிங்க்கு படும் சூப்பராக இருக்கும். அதனால நான் இந்த சேரீ எடுத்தேன். எப்படி இருக்கு பாருங்க, சூப்பராக இருக்கு. நாளைக்கு தைக்க தானே கொடுக்க போகுது. இப்போ ப்ளவுஸ் தான் என்ன கலர்னு தெரியல. உங்க அம்மாச்சிக்கு தான், எனக்கு இல்லை. எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, உங்க அம்மாச்சிக்கு தான். இதான் ப்ளவுஸ்ன்னு நினைக்கேம்மா. இதுதான் ப்ளவுஸ். மாடலா இருக்கு, சூப்பர் கிளாத்து, சரி அடுத்து செமையா இருக்கு. அவ்வளவுதான். அடுத்து வந்து நான் வந்து எல்லாருக்கும் வாங்கி கொடுப்பேன், எல்லாம் பண்ணுவேன். ஆனா எனக்கு பண்றதுக்கு ஒரு நாதி இல்லை. இருக்கட்டும், பரவாயில்லை. லட்சுக்கு வந்து அவன் எப்ப சொன்னா, அவனுக்கு எடுத்துட்டு கீழே வந்ததுக்கு அப்புறம் டாப் பார்த்ததுன்னு சொல்றான். டாப் இருக்கே, இவ ஏதாவது சொல்லுவாளே அப்படின்னு சொல்லி எடுத்துட்டான். பாருங்க, அவனுக்கு எவ்வளவுன்னு சொல்லு, ரேட்டோட சொல்லி தயவு செய்து. 5000. உனக்கு 5000 150 180 150 இது 200 மாதிரி இருக்கு. எவ்வளவு? 220 ஆமா, இப்ப நல்லா தான இருக்கு. அழுது வாங்குனேன்னு சொல்லாத. பொம்பளை சேரி செலக்ட் பண்றத விட ரொம்ப நேரம் செலக்ட் பண்ணுவான் இவன். போடுங்க, கருப்பு கலர் டவுசர் போடுங்க. இருங்க வரேன், காமிச்சுக்கிறேன். அதுக்கு என்ன, என் புள்ளைக்கு டவுசர் பண்ணி எடுக்கணும்னு நினைச்சேன், மறந்துருச்சு. அடுத்து நீ டேப் பார்த்தம்போது என்னையும் கூட்டு போகணும், ஜட்டி எடுக்கணும். இன்னும் அந்த மாதிரி ஒரு ஜட்டி. பரவாயில்ல, இதான் பெருசா இருக்கு. சரி இருக்கட்டும், பெருசா பரவாயில்ல, நான் போட்டுக்கிறேன். விளாட தானே கொண்டா, கரெக்டா தான் இருக்கு, டைட்டா இருக்கு. நான் போட்டு பார்க்கணும். 2 சாக்ஸ் விளாடுறதுக்கு வாங்க. 206 ரூபா. கட்டையா இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையே? இல்ல, அது பெருசு இல்ல. நான் அளவு வச்சு தானே கொண்டே போனேன். இதான் என்ன சாக்ஸ்? இதான் நான் இப்ப யூஸ் பண்றது. டபுள் எக்ஸ்எல் சைஸ் கரெக்ட்டா? இப்ப நான் யூஸ் பண்ற சாக்ஸ் இதுதான், பெருசாலாம் இருக்காது. சோ இதுதான் நிறைய. இதே மாதிரி இதுல நிறைய கலர் இருந்தது. இதுதான் எனக்கு சூட் ஆற மாதிரி இருந்துச்சு, அதான் எடுத்தேன். சோ நெக்ஸ்ட் வந்து ஒரு அவன் Dress மாத்துறதுக்கு அவசரப்படல, விளையாட போறதுக்கு அவசரப்படுறான். அந்த புது Dress போடணும், போட்டு பார்க்கணும். இப்ப சேராடி ஒரு பிரச்சனை இல்லை, நான் அப்படியே வச்சுப்பேன். எடுத்தேன், புள்ள வளர்ந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு கொடுத்துருவேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரெஸ் எல்லாம் காமிச்சு தர்ஷனோட பர்த்டே ட்ரெஸ் காட்டலை.
ஏன்னா பர்த்டேக்கு வந்து இந்த ட்ரெஸ் தான் போடுவான். ஏன்னா இந்த கலர்ல தான் என்கிட்ட புது சேலை ஒண்ணு கிடக்கு, அதனால இதுதான் வாங்கிட்டேன்னு சொல்லு. அதையும் சொல்லு. இருக்கு என்கிட்ட வாங்கிட்டேன். சொல்லாம வாங்கிருக்கேன். நான் யார்ட்டையும் சொல்லணும் அவசியம் எனக்கு கிடையாது. கேட்டுதானே வாங்குறேன். நீ என்கிட்ட கேட்கலாம், நான் யார்ட்டையும் கேட்கணும்னு இல்ல. ஓன்ட்டையும் கேட்க மாட்டேன், யார்ட்டையும் தர்ஷன்ட்டையும் கேட்க மாட்டேன், எதுவும் டேடிஸ்டையும் கேட்க மாட்டேன். எங்க அப்பா தான் எனக்கு பர்த்டேக்கு இனிமே வாங்கி தருவாரு. இதுக்கப்புறம் பர்த்டே வரப்போகுது எனக்கு. சரி ஓகே. இது வந்து அம்மாச்சிக்கு சேலை நம்ம எடுத்துருக்கோம்.